This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect job for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் விருப்பமாக இருக்கா? அப்போது நீங்கள் உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒருத்தர் நல்லாட்சி நடத்திட்டு வந்தாரு. அவருக்கு ஆண் குழந்தை கிடையாது, ஆனா ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை பெயர் தான் சத்தியவதி. காலங்கள் உருண்டோடுது. சத்தியவதிக்கு திருமண வயது வருது. நற்குணங்களும் அழகும் அறிவும் ஒருங்கிணைந்த அந்த பெண்ணுக்கு அதே திறமையுள்ள ஒரு அழகான ஆண் மகனுக்கு மனம் முடித்து குடிக்கணும் அப்படின்ட்டு காதி அரசன் ரொம்பவே ஆசைப்பட்டாரு. இளவரசிக்கு மணமகன் பாக்குறதுனா சும்மாவா? அதனால காதி அரசன் தன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மணாளனை தேடுற விஷயத்துல ரொம்பவே தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சாரு. அந்த சமயம் பார்த்து காதி அரசனை தேடி ரிஷிகர் அப்படின்ற ஒரு முனிவர் அரண்மனைக்கு வந்தாரு. ரிஷிக முனிவர் சத்தியவதியோட அழக பார்த்து, நற்குணங்களை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம அவளைதான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம அந்த ஆசைய காதி மன்னர் கிட்டையும் தெரிவிச்சாரு. காதி மன்னருக்கு இத கேட்கவும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா தன்னுடைய மகள் இளவரசியா அந்த அரண்மனையில இருக்கா, அவளுக்கு முனிவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு உடன்பாடு இல்ல. இருந்தாலும் அந்த சமயத்துல காதி மன்னரால அந்த முனிவர் கிட்ட முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி சொல்லிட்டா அந்த முனிவர் ஏதாவது சாபம் கொடுத்துட்டா அது அவருடைய ராஜ்யத்துக்கே கேடு விளைவிச்சிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இதை எப்படியாவது தட்டி கழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. சில நாள் யோசனைக்கு அப்புறமா ரிஷிக முனிவரை காதி மன்னர் அவருடைய அரண்மனைக்கு அழைச்சு சொல்றாரு, ஐயா, எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. அதை நீங்க நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா என்னுடைய மகளை கண்டிப்பா நான் உங்களுக்கு மனம் முடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த முனிவரும் சந்தோஷமா சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேண்டுகோள் இருக்கு அத சொல்லுங்க, கட்டாயமா அதை நான் நிறைவேற்றிட்டு உங்களுடைய மகளை நான் மனம் முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் சமயம்னு பார்த்து காதி மன்னர் ரிஷிக முனிவர்கிட்ட சொல்றாரு, ஒரு காது மட்டும் கருப்பாவும் உடல் முழுவதும் வெள்ளையா இருக்கக்கூடிய 1000 குதிரைகளை நீங்க எனக்கு தரணும். அப்படி அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய மகளை நீங்க திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. காதி மன்னர் சம்மதம் தெரிவிச்சதுக்கான காரணம், இந்த அம்சங்கள் நிறைந்த 1000 குதிரைகளை கண்டிப்பா ரிஷிக முனிவரால கொடுக்கவே முடியாது அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த நிபந்தனையை கொடுத்தாரு.